அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரியாணி ஃபேமிலி. இன்றைக்கி எப்படி ஒரு டேஸ்டியான எக் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இப்போ நான் 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. இது இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வதங்கி வந்த டைமில் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ நல்லா அதை இது பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் முட்டை ஒரு 5 முட்டை எடுத்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதையெல்லாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிரேவி வந்து அதுக்குள்ளே இறங்கி நம்மளுக்கு அந்த நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதில் வேக வச்ச முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட் வச்சு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட முட்டை கிரேவி ரெடி.